என்னடா இது கண்டெய்னர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டெய்னர் மேல ஒரு இருட்டு ஷேடோ வெளிய வருது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, டேர்டெவிலுங்க டேர்டெவிலு. "அடேய் டேர்டெவிலு கண்டெய்னர் மேலருந்து கீழ விழுந்துற போற உனக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாதுன்னீங்கன்னா, அதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு அவரு கீழ வந்து இருக்கிற காட்ஸ் எல்லாம் போட்டு பொராட்டி எடுக்குறாருங்க. அதிலேயே கட்டு மிராண்டித்தனமா பல்ல உடைச்சு, கைய உடைச்சு, விரல உடைச்சு அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை போடுறாருங்க. இந்த டெட்பூலே மிஞ்சிருவான் போலக்கு. அந்த மாரி அவன் சண்டை போட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா உள்ள எங்க இருக்குது அப்படின்ட்டு தேடி போறான். அவன் எப்புட்றா தேடி போறான்? அவனுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த டேர்டெவில்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி அவன் போயிருப்பான்? சோனார் சென்ஸ். அவன் சென்சரி அவனுக்கு அதிகமா இருக்கும். காது நல்லா கேட்கும். அது மூலியமா அவன் தேடி போய் உடைச்சு உள்ள போய் பார்த்தா, அங்க ஒரே கன்ஸா இருக்குது. நம்ம டேர்டெவிலுக்கு பிடிக்காததே கன்ஸ் தாங்க. அந்த கன்ஸ போய் அவன் பார்த்துட்டான்னா என்ன பண்ணுவான்? கன்ஸ் மட்டும் இல்ல. ஒரே மிசைல்ஸு, ராக்கெட் லான்ச்சர்ன்னு இருக்குது. அது எங்கேயோ ஷிப்பிங் கார்கோ எடுத்துன்னு போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாரோடதும் இல்ல. பிஸ்கோடது. அத வந்து வெப்பன் சப்ளை பண்ணுகிறாருங்க. அதாவது ஆயுத கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எங்க எடுத்துட்டு போறாரு? எதுக்கு எடுத்துன்னு போறான்? என்ன பண்ண போறான்? அப்படின்றது எதுவும் தெரியல. அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டத கேப்டன் பார்த்துட்டு, அந்த ஷிப்ப வந்து, "ஐய்யய்யோ! இது இவன் கையில கிடைச்சா மொத்தமும் போயிடும். சோலி முடிஞ்சிடும்." அப்படின்ட்டு. அந்த ஆளுக்கு மொழி வேற தெர்ல. அவனும் அவன் கூட இருந்த அசிஸ்டன்ட்டும் கப்பல அப்படியே முழுக அடிச்சுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க.